ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டுல அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே அவர் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகள்ல தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. உயர்சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது, சமூக விடுதலையும் தேவைன்னு அதுல இருந்து அவர் வெளியேறினார். அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை. 14/2/1937 மட்டும் ஒரே நாள்ல 17 சிற்றூர்ல பெரியார் பேசியிருக்கிறார். 16/2/1962 மட்டும் 19 கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார். அதுவும் அப்ப வயசு என்ன தெரியுமா? 82 வயசுல பேசியிருக்கிறார். சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துருச்சு. அவர் அப்பவே அப்படித்தான். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா அவர் காலத்தை மீறி கொஞ்சம் செஞ்சக்கூடிய புரட்சிகள் புரியும். ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டுல அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே அவர் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெரியாருடைய தங்கை மகள் அம்மாயிக்கு 10 வயசுதான். 13 சிமையன் கூட திருமணம் வாங்கி மணமான 60 நாள்ல மணமகன் இறந்து விட்டார். மறுமணத்துக்கு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நடத்தி வச்சார். மாற்று சமூகத்தினரோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார். தெருக்களுக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார். நகராட்சி பள்ளிகள்ல தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகண்டார். இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தை சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்தங்களை பரப்புவதில் முனைப்பா இருந்தார். சேரன் மாதேவி குருகுலத்துல எல்லாருக்கும் சமான உணவு தரப்படணும், வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவில் செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார். இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகள்ல தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அங்கேயும் உயர்சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது, சமூக விடுதலையும் தேவைன்னு அதுல இருந்து அவர் வெளியேறினார். அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை. சமூக நீதி பெண்களுக்கு, அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை, தீண்டாமை ஒழிப்பு, பொது இடங்கள்ல பட்டியலில் இருந்தவருக்கு தடை இருக்கக்கூடாது, நில உரிமை, கைம்பெண் வருமானம், தமிழுக்கு முக்கியத்துவம், சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பு, இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது, யாரும் அலையாதது. 14/2/1937 மட்டும் ஒரே நாள்ல 17 சிற்றூர்ல பெரியார் பேசியிருக்கிறார். 16/2/1962 மட்டும் 19 கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார். அதுவும் அப்ப வயசு என்ன தெரியுமா? 82 வயசுல பேசியிருக்கார். 95 வயசுலயும் 98 நாட்கள் அஞ்சிருக்கார் தந்தை பெரியார். இவ்வளவு உழைப்பு எதற்காக? நம்ம மண்ணில் வாழ்ற மனிதர்களை மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம உழைச்சார்.